வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் இஸ்ரோவுடைய ஜாப் அப்டேட்டில் வந்து சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஜாப் அப்டேட்டை வந்து நம்ம அந்த சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு பார்க்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பாருங்கள், SDSC ஷார்க் RMT 01/2025 டேட்டட் 16/10/2025 அந்த டேட்டில் அனௌன்ஸ் பண்ணிக்கூடிய ஜாப் அப்டேட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான போஸ்ட் என்ன, பே லெவல் என்ன, போஸ்ட் நேம் என்ன, பே லெவல், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், டிசிப்ளின், அலவன்ஸ், ஏஜ் ரிலாக்ஸேஷன், இது பே லெவல் எல்லா பற்றியும் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை வச்சு நீங்கள் வந்து உங்களுடைய போஸ்ட் கோடும் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஃபர்தர் அப்டேட் வந்து நாங்கள் கொடுப்போம், ரெகுலர் அப்டேட் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இஸ்ரோவுடைய சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டருடைய ஜாப் அப்டேட் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனில் ஒரு வந்து ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் வந்து சயின்டிஃபிக் அண்ட் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு அந்த போஸ்ட் கோடு வந்து சொல்லியிருக்கேன், ப்ளஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது SDSC சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் ஷார் RMT 01/2025 டேட்டட் வந்து 16/10/2025. ஸோ அந்த டேட்டில் உங்களுக்கு சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான ரெக்ரூட்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, சரிங்களா? ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் உங்களுக்கான போஸ்ட் கோட் நம்பர் 1 2 3 4 5 6 அந்த 6 போஸ்ட்டுக்கான போஸ்ட் கோட் நம்பர் 1 வந்து மெஷின் டிசைன், போஸ்ட் கோட் 2 வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், போஸ்ட் கோட் 3 எலக்ட்ரானிக்ஸ் அண்டு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், போஸ்ட் கோட் 4 அட்மாஸ்பியரிக் சயின்ஸ் அண்ட் மெட்ரோலஜி, போஸ்ட் கோட் 5 அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி, போஸ்ட் கோட் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கும் போது நீங்கள் வந்து எனிவேர் த டிகிரிஸ் லைக் த BE, BTech, ME, MTech, போஸ்ட் கிராஜுவேஷன் இல்லை கிராஜுவேஷன், இந்த வேரியஸ் இன்ஸ்டிடியூஷன், காலேஜஸ் அண்டு அப்ராட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பீங்க, சரிங்களா? ஸோ இந்த டிகிரியை பொறுத்த வரைக்கும் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்னா, நீங்கள் வந்து இன்ஜினியரிங்கோ இல்லை கிராஜுவேஷனோ இல்லை போஸ்ட் கிராஜுவேஷனோ வந்து பார்த்தீங்கன்னா 31/5/2013 முன்னாடி, சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இந்தியான்னு சொல்லக்கூடிய AMIE, சரிங்களா? ஸோ அந்த இன்ஸ்டியூஷனில் நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க, இல்லை நீங்கள் அந்த யூனிவர்சிட்டியில் நான் டிகிரி வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி தான். ஸோ 31/5/2013 முன்னாடி நீங்கள் படித்து டிகிரி வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி. அதுவே அதே டேட் 31/5/2013 பிறகு நீங்கள் வந்து டிகிரி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டிகிரி வந்து ரெக்ரூட்மெண்ட் எடுக்க மாட்டாங்க இஸ்ரோவில், உங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க, சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதில் இன்னும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து போஸ்ட் கோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1345 இந்த போஸ்ட் இருக்குங்களா? ஸோ இந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேக்கன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் லெவலில் வந்து அவங்க வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேரியஸ் சென்டரில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, மல்டிபிள் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது ஸோ எந்த சென்டர் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து எந்த ப்ரிஃபரன்ஸுமே கொடுக்கல அப்படின்னும் போது உங்களை வந்து ஆல் ஓவர் இந்தியா லெபர்ட்டியில் உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிவிடுவாங்க, அக்ராஸ் இந்தியா லெவலில் உங்களை வந்து போஸ்டிங் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து செலக்டட் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எந்த சென்டர்ன்றதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிடுங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா, உங்களை வந்து எனிவேர் சென்டர் இல்லை யூனிட்டு இந்தியன் ஸ்பேஸ் ஆஃப் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் எனிவேர் த இந்தியாவில் வந்து உங்களை வந்து லொக்கேட் பண்ணிவிடுவாங்க, சரி, ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் இண்டியா ட்ரான்ஸ்ஃபர் லிபர்ட்டியில் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இஸ்ரோவுடைய DOS, ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் அண்டரில் வந்து இஸ்ரோவில் வந்து நீங்கள் எனிவேரில் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஒன்று மோர் தென் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து மோர் டவுட்ஸு கிளாரிஃபை பண்ணிடலாம். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோவை போய் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய ரா அண்ட் ரியல் கண்டென்ட் இஸ்ரோ, DRDO, கேட், ஜாம் இந்த மாதிரி எக்ஸாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.